அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நோக்கியா X6. ஸோ இந்த நோக்கியா X6 ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா HMD குளோபல் இப்போ சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக நாச்சோட வர ஒரு நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன். இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் கிடையாது, Snapdragon 636 ப்ராசஸர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த நோக்கியா X6 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின என்னுடைய கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நோக்கியா X6. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்ன போல நாச்சோட வர முதல் நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 5.8 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. மேலும் நான் முன்பே சொன்னது போல் அந்த நாச்சுமே வந்து இருக்குது. ப்ராசரை பொறுத்தவரையும் Qualcomm Snapdragon 636 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இப்போ சமீபத்தில் வந்து அன்பாக்ஸ் பண்ண Asus Zenfone Max Proவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான Redmi Note 5 Pro, இந்த இரண்டுலேயுமே இருக்கிற அதே ப்ராசர் தான் இந்த நோக்கியா X6லேயுமே வந்து இருக்குது. நோக்கியா எப்பயுமே கிட்டத்தட்ட ஸ்டாக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த நோக்கியா X6மே வந்து இருக்குது, Android 8.1 பேஸில். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கேமரா பேக்கில் டூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா மற்றும் 5 மெகா பிக்சல் மோனோக்ரோம் கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு போர்ட்ரேட் மோட் இருக்குது அப்படிங்கிற போலையும் வந்து நோக்கியா தரப்பால் சொல்லப்பட்டிருக்கு. பேட்டரியை பொறுத்தவரையும் 3060 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட்டில் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. இந்த குறிப்பிட்ட நோக்கியா X6 பார்த்தோம் அப்படின்னா சைனால 3 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM, 32GB இன்டர்னல் மெமரி, 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி மற்றும் 6GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 4GB RAM, 32GB இன்டர்னல் மெமரி இருக்கிற அந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா 1299 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 13,000 ரூபாய்க்கும், 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிற அந்த மாடல் 1499 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 15,000 ரூபாய்க்கும், 6GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிற அந்த மாடல் 1699 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 17,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே குறிப்பிட்ட விலைக்கு இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுடைய நோக்கியா 6 உடைய 2018 அதை விட அதிகமான ரேட்டில் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் அவங்களுடைய நோக்கியாவுடைய Qualcomm Snapdragon 660 ப்ராசரோட இருக்கிற நோக்கியா 7 Plus 25,000க்கு மேலே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த Snapdragon 636 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணி கேமராவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த பேஸ் வேரியன்ட் 20,000க்குள்ளே இல்லை 20,000ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்களுடைய அந்த பிராண்டிங் எல்லாத்தையும் சேர்த்து கேமரா வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில். பட் Redmi Note 5 Pro, Asus Zenfone Max Pro இதெல்லாம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதே ப்ராசரோட இருக்கிற நல்ல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து மறக்க முடியாத உண்மை. பார்ப்போம் இந்தியாவில் எந்த விலைக்கு லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விலைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.